அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் கொடுத்துருந்த லெவல் என்ன ஒர்க் ஆயிருக்கா இல்லையாங்கிறத பார்க்கலாம். அதுக்கான வீடியோ மட்டும்தான் இது நம்ம மேக்ஸ் ஆப் மட்டுமே நம்ம எடுக்கிறோம். பப்ளிக் டொமைன் யூடியூப்ல யார் கொடுக்குறதே எதையுமே நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் கொடுக்குறது என்ன உங்களுடைய டெக்னிக்கல் கூட இது மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க, இல்லையா இதை பற்றி படித்து தெரிந்திருந்தால் பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் படிக்கிற டெக்னிக்கல் கூட இது மேட்ச் ஆச்சாலும் நீங்கள் அழகாக யூட்டிலைஸ் பண்ணலாம் இதை. ஓகேங்களா? நம்ம மேக்ஸ் ஆர்ல மட்டும்தான் பார்க்குறோம். நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ ப்ரைஸ் ஆக்ஷன் எதுவுமே பார்க்கறது கிடையாதுங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக்கு அதுக்கு முன்னாடி மண்டே ட்ரேடு என்றைக்குமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் எப்பவுமே சொல்லுவேன். ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. நம்ம சேனலுடைய ஸ்லோகனே அதுதான். இன்னைக்கு கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 25,000 கால் 82 ருபீஸ்க்கு எபோ இருந்தால் மார்க்கெட் அப் சைடும், பிலோ இருந்தால் டவுன் சைடும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பாருங்க. இங்கே தான் மார்க்கெட் வந்துட்டு 82 போயிட்டு அங்கிருந்து தான் மார்க்கெட் ஃபால் ஆச்சு. ஃபால் ஆகிட்டு இங்கிருந்து ஏன் அவர் திரும்பினார், இதுதான் இம்பார்ட்டன்ட். நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், மேலே போனாலும் ஒரு வேலையில் போயிட்டு திரும்பணும், ஆர் அப் ஆகணும். கீழே வந்தாலும் ஒரு வேலையில் திரும்பணும், ஆர் டவுன் ஆகணும். அதே டைரக்ஷன் ஆர் ரிவர்ஸ் டைரக்ஷன், அது நடந்தே ஆகும், ரூல் அது. ஓகேங்களா? இப்போ இங்கிருந்து வந்தவர் இங்கிருந்து திரும்பிட்டாரு, நமக்கு தெரியும். திரும்பிட்டு எகைன் பாருங்க 82 போயிட்டு தான் அடுத்த இது போறாரு. போயிட்டு அதுக்கு மேலே போக முடியல, அங்கே திரும்புறாரு. எகைன் 82 வந்து தான் மறுபடியும் ஏறாரு, மறுபடியும் திரும்புறாரு. அப்போ ஏன் அந்த இடத்துல எல்லாமே மேக்ஸ் வேல்யூஸ் தான் இருக்கு. அப்போ நீங்க 82 இருக்கும்போது உங்க முடிவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு பாருங்க. போதும் இல்லையா? சிம்பிள். ஆனா இதுக்கு ஒரு வேல்யூ கிடையாது, பல வேல்யூ இருக்கு. நான் யூடியூப் பார்க்குறவங்களுக்காக இதை சொல்றேன். அப்போ மார்க்கெட்டை சிந்திக்கணும். அந்த வீடியோ நோக்கமே நீங்க சிந்திப்பதற்காக தான். ஆப்ஷன் பையர் சிந்தித்து செயல்படுங்க. சரி, இப்போ நம்ம ஸ்மார்ட் டிசைடர் பார்க்கலாம். ஸ்மார்ட் டிசைடர்ல நான் 5 மினிட்ஸ் மட்டும் ஷோ பண்றேங்க. நம்ம தினமும் ஒவ்வொரு டைம் ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் ஃப்ரீ வெபினார் எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம டெலகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப்லையும் போட்டுக்கிட்டு இருக்கோம். லிங்க்கு யார் வேணால் ஜாயின் பண்ணலாம். ஏன்னா இதை பப்ளிக்கு இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனுடைய கிளாஸ் என்னங்கிறது தெரியும். 1 மினிட் டைம் ஃப்ரேமில் மார்க் பண்ணிங்கன்னா அதை 5 மினிட்டாக கன்வெர்ட் பண்ணணும். 5 மினிட்ல மார்க் பண்ணிங்கன்னா 15 மினிட்டாக கன்வெர்ட் பண்ணணும். 15 மினிட்ல மார்க் பண்ணிங்கன்னா 1 ஹவராக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் டைம். நான் அதெல்லாம் உள்ளே போயிட்டு பார்த்தா டைம் அதிகமாகும் வீடியோலேருந்து. நான் 5 மினிட்ஸை மட்டும் அப்படியே நீங்க 15 மினிட்ஸா கூட கன்வெர்ட் நீங்க பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பாருங்க, 5 மினிட்ஸ் இண்டிஷன் கேண்டில், கிரீன் கேண்டில், ரெட் ஏரோ. அப்போ மார்க்கெட் இது என்ன சொல்லுது? இண்டிஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இனி இதுக்கு மேல போனா மார்க்கெட் பை ஆகும் அப்படிங்கறத மீனிங். ஓகேங்களா? அடுத்தது இங்க பாருங்க, காலையிலேயே புட்டுல ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல இண்டிஷன் ஃபார்மேஷன். இதுக்கு மேல போனா மட்டும்தான் இனி பை. அது வரைக்கும் அப்ப செல். அங்கேயே மேட்ச் என்ன ஆயிடுச்சுங்க, டிசைட் ஆயிடுச்சு. அப்போ மேட்ச் யார் வின் பண்ணான்றது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. சிம்பிள். அப்போ நம்ம ஸ்டூடெண்டா இருந்தாங்கனாங்களா அதெல்லாம் ஏன் இதை தாண்டி போகாதுன்ற மேக்ஸ் வேல்யூ எல்லாமே அவங்க கிட்ட. சரி, அப்போ இதுக்கு மேல வரும்போது நீங்க இதை பை பண்ணிட்டீங்க. இந்த இடத்துலன்னா ஸ்ட்ராங்கா பாருங்க, எத்தனை லைன் கன்வர்ஜன் ஆயிருக்கு. இங்க கன்வர்ஜன் அந்த மாதிரி அத்தனை லைன்ஸ் வந்தாவே மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும். அடுத்த ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த ரெட் லைன் தான் T1. அடுத்த டார்கெட்லாம் வேல்யூ ஃபார்மேஷன் நடக்கும்போது தான் அடுத்த டார்கெட்ஸ். அதே போல இங்க பாருங்க, இந்த வேல்யூல 2 வேல்யூ டுவல் வேல்யூ வந்துருச்சுனாவே கன்வர்ஜன் ஹெவியான ஸ்ட்ராங்கான பிளேஸ் அது. அப்ப அந்த இடத்த பிரேக் பண்ண கூடாது. அங்கிருந்து வந்தா கிரீன் டு ரெட், ரெட் டு கிரீன். அப்போ இந்த இடத்துல கிரீன் ஃபார்ம் ஆகி ரெட்டுக்கு வராங்க, ரெட் பிரேக் பண்ணி ரெட்டுக்குள்ளேயே தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ மார்க்கெட்டுங்கிறது சிம்பிளா பாருங்க, ஸ்மார்ட்டா ட்ரேட் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகணும். அதனாலதான் இதுக்கு பேரு ஸ்மார்ட் ட்ரேட் ப்ரோன்னு வச்சிருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.